அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவதில் மேலும் தாமதம் ஏற்படும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். ரஞ்சித், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா கடந்த ஜூன் 5ஆம் தேதி இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் ஆகிய இருவரையும் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பியது. புறப்படும் போதே ஹீலியம் வாயு கசிவு, த்ரஸ்டர்கள் சில ஃபெயிலியர் ஆனதுன்னு நிறைய கோளாறுகள் ஏற்பட்டது. இருப்பினும் அவற்றையெல்லாம் சமாளித்து தானியங்க முறையிலிருந்து விண்கலனை விடுவித்து மேனுவல் முறையில் இயக்கி 26 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் ISSஐ பத்திரமாக சென்று சேர்ந்தனர். சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டார்லைனர் விண்கலத்துல ஹீலியம் வாயு கசிவு, உந்து விசை கலனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோளாறு, இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய பணியில இருவரும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இருவரும் மீண்டும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் நீடிக்குது. ஜூன் 22ஆம் தேதியே இருவரும் பூமிக்கு திரும்ப முதல்ல திட்டமிடப்பட்டது. அதற்கப்புறம் ஜூன் 26ஆம் தேதிக்கு அந்த பயணமானது ஒத்திவைக்கப்பட்டது. மொத்தத்தில் 7 நாட்களில் பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டிய நிலையில் இன்று வரை 50 நாட்களை கடந்துவிட்டது. இருவரும் எப்போது அழைத்து வரப்படுவார்கள் என்பது பற்றிய அறிவிப்பை நாசா இதுவரை வெளியிடாமல் இருப்பதால் சர்வதேச அளவில் ஒரு பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அமெரிக்காவில் சற்று முன் நாசா மற்றும் போயிங் நிறுவன விஞ்ஞானிகள் இருவரும் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மொத்தம் 33 வகையான சோதனைகளை செய்ய வேண்டியுள்ளது. படிப்படியாக அவை ஒவ்வொன்றாக செய்து முடிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை செய்த சோதனையினுடைய முடிவுகள் அனைத்தும் திருப்திகரமாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஸ்டார்லைனர் தவிர பூமிக்கு அவர்களை அழைத்து வர மாற்று திட்டம் எதுவும் இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த கேள்விக்கு அவர்கள் பதிலளிக்கும் போது 2 ஆப்ஷன்கள் கைவசம் இருந்தாலும் கூட தற்போதைக்கு அது அவசியமில்லை. ஸ்டார்லைனர் விண்கலம், அதாவது எந்த விண்கலம் மூலமாக அவர்கள் பத்திரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்று சேர்ந்தார்களோ அதே ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாகவே அவர்கள் பூமிக்கு திரும்பவும் பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் என்று நாசா மற்றும் போயிங் விஞ்ஞானிகள் உறுதிபட தெரிவித்தனர். சோதனைகள் அனைத்தும் முடிந்து அவை தொழில்நுட்ப குழுவினரால் சான்றளிக்கப்பட வேண்டியிருக்கிறது. சான்றளிக்கப்பட்ட பிறகு எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போதுதான்
பூமிக்கு திரும்பும் பயணத்தை தொடங்க முடியும். இதற்கு செப்டம்பர் முதல் வாரம் கூட ஆகலாம் என்று நாசா மற்றும் போயிங் விஞ்ஞானிகள் இருவரும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.